சித்திரை தமிழ் வருடத்தின் முதல் மாதத்தின் தொடக்கம் சூரியனை வழிபடக்கூடிய சிறப்புமிக்க நாளாக கொண்டாடப்படுகின்றது. சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் என்பதால் அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கத்தை வாசிப்பது அவசியம். தமிழ் புத்தாண்டில் வீட்டிலுள்ள பெரியவர்கள் பஞ்சாங்கம் வாசிப்பதும் அதை சிறியவர்கள் கேட்பதும் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் ஓர் வழக்கம். யோகம், திதி, கரணம், வாரம், நட்சத்திரம் ஆகிய 5 அங்கங்களையும் கொண்டதால் இது பஞ்சாங்கம் எனப்படும். இதில் திதியை அறிவதால் திருமகள் அருள் கிட்டும், நட்சத்திரத்தை அறிவதால் வினைகள் அகலும், வாரம் ஆயுளை அதிகரிக்கும், யோகம் அறிவதால் நோயற்ற வாழ்வு உண்டாகும், அனுதினமும் கரணத்தை பற்றி அறிவதால் காரியம் சித்தியாகும். எனவே தினமும் பஞ்சாங்கம் படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும். தினமும் படிக்க முடியாதவர்கள் சித்திரை முதல் நாளில் மட்டுமாவது வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி இறைவனை வழிபட்டுவிட்டு அன்றைய தினத்திற்கான பஞ்சாங்க குறிப்பை படிக்க வேண்டும். வீட்டில் படிக்க வசதி இல்லாதவர்கள் கோயிலுக்கு சென்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்கலாம். தமிழ் வருட பிறப்பன்று வேப்பம்பூக்களை சேகரித்து புளி, வெல்லம் சேர்த்து பச்சடி செய்வது வழக்கம். இனிப்பும் புளிப்பும் கசப்பும் கலந்த இந்த பச்சடி வாழ்வே இனிப்பும் கசப்பும் புளிப்பும் கலந்ததுதான் எனும் தத்துவத்தை உணர்த்துகின்றது. சித்திரையின் வளர்பிறை துவிதியில்தான் கிருதயுகம் பிறந்தது. சித்திரை மாதத்தின் முதல் நாள்தான் பிரம்மன் உலகத்தை படைத்தான் என்று புராணம் கூறுகின்றது. சித்திரையின் வளர்பிறை பஞ்சமியில் கூர்ம கல்பம் பிறந்தது. சித்திரையின் வளர்பிறை சப்தமியில் கங்கை நதி பிறந்தது. சித்திரையின் வளர்பிறை திரையோதசியில் மஸ்த அவதாரம் நடந்தது. சித்திரையின் தேய்பிறை பஞ்சமியில் வராக அவதாரம் நடந்தது. சித்திரைக்கு உள்ள மற்றொரு முக்கிய சிறப்பு அஸ்வினி நட்சத்திரத்தில் அது ஆரம்பிக்கின்றது. அஸ்வினி தேவர்கள் எனும் இரட்டையர் இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் ஆவர். அவர்களை குதிரைகளாக கொண்டு ஒற்றை சக்கர தேரில் சூரியன் வான்மண்டலத்தின் பவனி வருகிறான் என்று ரிக்வேத மந்திரங்கள் தெரிவிக்கின்றன. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மருத்துவர் என்ற சிறப்பு பெயர் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிபதியான அஸ்வினி தேவர்கள் தேவ மருத்துவர்கள் எனப்படுகின்றார்கள். நம்முடைய பிறந்த நாளை நாம் பிறந்த நட்சத்திரத்தின் போது கொண்டாடுவது போல புத்தாண்டு பிறப்பை சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது கொண்டாடுவதால் அந்த அஸ்வினி தேவர்களது அருளால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூரியன் பல பிறந்த நாட்களை பெறுகிறது. நாம் செய்யும் தவறு யாருக்கும் தெரியாது என்று எண்ணிவிட வேண்டாம். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டும் கணக்கெடுத்து கொண்டும் இருக்கிறான் சித்திரகுப்தன் என்பார்கள். அவர் தோன்றியதும் சித்ரா பௌர்ணமி அன்றுதான். அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதமிருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழிதுணையாக இருப்பாயாக என்று வேண்டிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனி ஆலயம் உண்டு. சித்ரா பௌர்ணமி அன்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. சித்திரை மாதம் என்றாலே கோவில் திருவிழாக்கள் தான் முதலில் நம் நினைவிற்கு வரும். அதிலும் குறிப்பாக சித்திரை திருவிழா என்றாலே உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் சித்திரை திருவிழாதான். இந்த திருவிழா கிட்டத்தட்ட 12 நாட்கள் நடைபெறும். இந்த திருவிழாவில் மீனாட்சியம்மனின் திருக்கல்யாணம், தேரோட்டம், கள்ளழகர் எதிர்சேவை, வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வும், தசாவதாரம் போன்ற விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும். அதனை பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பார்கள். இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்றுதான் தேவேந்திரன் சொக்கநாதரை வழிபட்டு பேறுகள் பெற்றதாக புராண தகவல் உண்டு. எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது பல மடங்கு பலன் தரக்கூடிய நாளாக விளங்குவது அட்சய திருதியை. இந்த நன்னாள் சித்திரை மாதத்தில் தான் வருகிறது. இந்த தினத்தில் உணவு தானியங்கள், அரிசி, கோதுமை, பழங்கள், தயிர், மோர், ஆடைகள் உள்ளிட்டவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வதால் நமக்கு மன நிம்மதியும் செல்வமும் பெருகும்.
சித்திரை மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடப்பது வழக்கம். சித்திரை மாதத்தில் சுக்கில பஞ்சமியில் லக்ஷ்மி சத்தியலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாக கூறப்படுவதால் அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது நன்மை தரும். சித்திரை சுக்லபட்ச அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக தேவி பாகவதம் கூறுகிறது. சித்திரையில்தான் அம்மன் கோவில்களில் பால் குடங்கள் எடுப்பது, திருவிளக்கு பூஜை செய்வது போன்ற இறை வழிபாடுகள் நடக்கின்றன. மிகவும் புண்ணியமான இந்நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள். அரிசி, கோதுமை, தயிர், மோர், குடை, ஆடைகள், தானியம், பழம் போன்றவற்றை வறியவர்களுக்கு தானம் செய்வதால் என்றும் அழியாத செல்வம் நம் வாழ்வில் தங்கும் என்பர். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.